என் வீட்டுக்காரர் பேரு பிரவீன். என் பிள்ளைகளை வச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். வேலையினால மாட்டிட்டு அந்த போட்டை எப்படியாவது மீட்டு ஒப்படைச்சிருங்க. என் புருஷனையும் அந்த போட்டையும் சேர்த்து கொண்டு வந்து ஒப்படைச்சிருங்க. என் பிள்ளைகளை வச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என் பச்சை பிள்ளைகளை வச்சுட்டு அப்பா அப்பான்னு கேக்குது, அதுக்கு நான் வார்த்தை சொல்ல முடியல. என் புருஷனை வச்சுதான் எனக்கு எல்லாமே. எனக்கு யாரும் இல்ல உதவி செய்ய. என் புருஷனை கொண்டு வந்து புருஷனையும் என் மாப்பிள்ளையும் இந்த போட்டையும் வந்து ஒப்படைச்சிருங்க. வேலையில நின்ற போட்டை அவங்க கொண்டு போக கூடாது, அவங்க கொண்டு வந்து ஒப்படைச்சிடணும். போட்டையும் என் புருஷனையும் கூட்டு வந்துடணும். தப்பு பண்ணல அவங்க. அவங்க நடுக்கடல இருந்து தத்தளிச்சு தான் போட்டு வேலையில வந்திருக்காங்க. அவங்கள கூட்டு வந்துடணும். மத்திய அரசு மாநில அரசு அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள கூட்டு வந்துடணும். இப்படியாவது நீங்க தான் உதவி செய்யணும். வணக்கம், என் பேர் சுகந்தி. நான் பாமன் தெற்பாடி கிராமம். 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எங்க வீட்டுக்காருக்கு தெற்க கடலுக்கு போனாங்க. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டாங்க. போட்டு ரிப்பேர் ஆகி தான் வலிஞ்சு போச்சு. உண்மையிலேயே போட்டு ரிப்பேர் தான், வேணா அதை நீங்க போய் கூட செக் பண்ணி பாருங்க. அன்னன்னைக்கு நாங்க கூலிக்கு போறவங்க தான். என் புள்ள வந்து படிப்புக்காக 2 நாள் பணம் கட்ட சொல்லி ஊர்ல இருந்து போன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பணம் கட்ட முடியல. என் வீட்டுக்கார் வந்தாதான் பணம் பரட்ட முடியும். இன்னொரு பொண்ணு என் காலேஜ்ல சேர்த்து விட்டுருக்கேன், பணம் கட்ட முடியாதனால அப்பா பிடிப்பட்டனால காலேஜுக்கும் போகாம வீட்டுலதான் அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பொண்ணு 10 படிக்கிறாங்க. அந்த போட்டுல போன 10 பேரும் அந்த போட்டுல உள்ள பொருள்களையும் எங்களுக்கு மீட்டு கொடுங்க ஐயா. உங்களுக்கு உதவியா போகும். அதை நம்பிதான் நாங்க இருக்கோம். அன்னன்னைக்கு கூலிக்கு போனாதான் சாப்பிட முடியும். இல்லைன்னா நாங்க பொண்ணு ஒட்டிகளோட நாங்க சாகுறதவரை எங்களுக்கு வேற வழி இல்லை. உயிர் என் வீட்டுக்காரர் எல்லாருக்குமே அவங்களுக்கு மீட்டு கொடுங்க. உயிரோட நல்லபடியா எங்க கிட்ட வந்தா போதும். சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.